وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனில் குறிப்பிடக்கூடிய ஒரு வார்த்தை, யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ் வகூனு மஅஸ் ஸாதிகீன். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள், இன்னும் உண்மையாளர்களோடு நீங்கள் சேர்ந்து இருங்கள் என்பதாய் அல்லாஹு குறிப்பிடுகின்றான். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் உண்மையாளர்களோடு இருக்க வேண்டும், உங்கள் தோழமை உண்மையாளர்களோடு இருக்கட்டும், உங்கள் நட்பு உண்மையாளர்களோடு இருக்கட்டும் என்பதை கூறுவதன் மூலமாய் ஒரு முஃமின் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் உண்மையை பற்றி பிடித்து கொள்ளக்கூடியவனாய் அவசியமாக்கி கொள்ளக்கூடியவனாய் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் வலியுறுத்துகிறான். இஸ்லாத்தை பொறுத்தவரை உண்மை என்பது நற்குணம், நல்ல பண்பு என்பதையெல்லாம் தாண்டி ஈமானுடைய அஸ்திவாரமாய் பார்க்கப்படுகிறது. ஈமானுடைய அடையாளமாய் உண்மை என்பது பார்க்கப்படுகிறது. ஒரு முஃமின் எவ்வளவு தூரம் உண்மை பேசுபவராக இருப்பாரோ அந்த அளவிற்கு அவரிடத்தில் ஈமான் என்பது உறுதியோடு இருக்கும், ஈமானில் உறுதிமிக்கவராயிருப்பார் என்று மார்க்கம் சொல்கிறது. ஒருவரிடத்தில் எந்த அளவுக்கு உண்மை நிரம்பி இருக்குமோ அந்த அளவிற்கு அவரிடத்தில் ஈமான் நிரம்பி இருக்கும், ஈமானில் பரிபூர்ணத்துவம் பெற்றவராயிருப்பார் என்று மார்க்கம் போதிக்கிறது. எனவேதான் மார்க்கம் சொல்கிறது, ஒரு முஃமின் அவருடைய சொல்லை, அவருடைய செயலை, தன்னுடைய நடவடிக்கைகளை, தன்னுடைய பழக்க வழக்கங்களை எல்லாவற்றையும் உண்மையை தழுவியதாய் அமைத்து கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் வலியுறுத்துவதை பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகள், அலைக்கும் பிஸ்ஸிதுக், நீங்கள் உண்மையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், ஃபஇன்ன ஸிதுக யஹ்தி இலல் பிர், உண்மை நன்மையின் பக்கம் உங்களை வழி நடத்தும், வஇன்னல் பிர்ர யஹ்தி இலல் ஜன்னா, நன்மை உங்களை சுவனத்தின் பக்கம் அழைத்து செல்லும். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் தொடர்ந்து உண்மையை பேசிக்கொண்டே இருப்பான், கடைசியாய் அல்லாஹ்விடத்தில் இவன் உண்மையை பேசுபவன் என்றே பதிவு செய்யப்படும். வஇய்யாக்கும் வல் கிதுப, உங்களை பொய்யை விட்டும் நான் எச்சரிக்கிறேன். பொய் என்பது ஒருவனை தீமையின் பக்கம், பாவத்தின் பக்கம் அழைத்து செல்லும். பாவம் என்பது நரகத்தின் பக்கம் அழைத்து செல்லும். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் தொடர்ந்து பொய் பேசிக்கொண்டே இருப்பான், கடைசியாய் அல்லாஹ்விடத்தில் அவன் பொய்யன் என்பதாய் பதிவு செய்யப்படும் என்று. உண்மை பேசுவதால் என்ன நன்மை கிடைக்கும், பொய் பேசுவதால் என்ன விபரீதங்கள் ஏற்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, நாளை மறுமையில் அல்லாஹ் பேசுவான், ஹாதா யௌம யன்ஃபஉ ஸாதிகீன சிதுகுஹும், இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? யாரெல்லாம் உலகத்தில் உண்மையாளர்களாக இருந்தார்களோ, உண்மை பேசக்கூடிய மக்களாக இருந்தார்களோ, அவர்கள் பேசிய உண்மை இந்த நாளில் அவர்களுக்கு பயனளிக்கும். அந்த உண்மையாளர்களுக்கு சுவனம் இருக்கிறது, அந்த சுவனத்தின் கீழ் நதிகள் ஓடும், ஹாலிதீன ஃபீஹா அபதா, அதில் நிரந்தரமாய் அவர்கள் இருப்பார்கள். ரலியல்லாஹு அன்ஹும் வரலு அன், இப்படிப்பட்ட உண்மையாளர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான், அவர்கள் அல்லாஹுவை பொருந்திக் கொண்டார்கள். ஸாலிகல் ஃபௌசுல் அலீம், இதுதான் மகத்தான வெற்றி, இதுதான் மிகப்பெரிய வெற்றி என்று உண்மையாளர்களுக்கு அல்லாஹ் சோபனம் சொல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. கியாமத் எப்பேற்பட்ட அமளி துமளிகள் எல்லாம் நிறைந்த நாள், எவ்வளவு திடுக்கங்களும் பயங்களும் சூழ்ந்த ஒரு பயங்கரமான நாள். அன்றைய நாளிலே நம்மை பெற்றெடுத்த தாய், நம்மை பெற்றெடுத்த தந்தை நம்மை விட்டும் விரண்டு ஓடுவார்கள். பழகிய முகங்கள் விரண்டு ஓடும், நம்முடைய நட்பு வட்டாரங்கள் விரண்டு ஓடுவார்கள்.
உற்றார் உறவினர்கள் எல்லோரும் விரண்டு ஓடுவார்கள். ஒவ்வொரு மனிதனும் யானப்சி யானப்சி என்று சுயநலம் பிடித்தவனாயிருப்பான். அப்பேற்பட்ட ஒரு திடுக்கம் நிறைந்த சூழ்நிலையில் இந்த உலகத்தில் உண்மையை பேசிய உண்மையை மாத்திரமே பேசிக்கொண்டிருந்த உண்மையாளருக்கு நாளை மறுமையில் அந்த நாளிலே அந்த உண்மையான வார்த்தைகள், அவன் பேசிய உண்மை அவனுக்கு பயனளிக்கும், அவனை காப்பாற்றும், சுவனத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்லியிருப்பதை பார்க்க முடியும். எனவேதான் ஒரு முஃமினை பொறுத்தவரை எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் உண்மையை விட்டும் புரண்டவனாய் இருந்து விடக்கூடாது. உண்மையை ஒட்டியே தன் வாழ்வையும் நடவடிக்கைகளையும் செயல்களையும் அமைத்துக் கொள்ள வேண்டும். பெருமானாரிடத்தில் ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், ஐயகூனுல் முஃமினு ஜபானன், முஃமின் கோழையாக இருப்பானா நாயகமே என்று கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாம் சில சமயத்துல கோழையா கூட இருக்கலாம் பாங்கிறாங்க. அடுத்ததாய் கேட்கிறார், ஐயகூனுல் முஃமினு பகீலன், முஃமின் கஞ்சனா இருப்பாரான்னு கேட்கிறாரு. பெருமானார் நாம் கஞ்சனாக இருக்கலாங்கிறாங்க. அடுத்ததாய் கேட்கிறார், ஐயகூனுல் முஃமினு கذாபன், முஃமின் ஒரு முஃமின் பொய் சொல்லக்கூடியவனாய் இருக்குவானா என்று கேட்டபோது பெருமானார் சொன்ன வார்த்தை லா, இல்லை என்றார்கள். கஞ்சனாய் இருப்பலாமா என்று கேட்டபோது கஞ்சத்தனம் கூட இருக்கலாம்னாங்க, கோழைத்தனம் இருக்கலாம் என்றார்கள். ஆனால் பொய் என்பது முஃமினிடத்தில் இருக்கவே கூடாத பண்பு என்று அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள். காரணம் என்ன? ஈமானும் பொய்யும் ஒன்றுக்கொன்று முரண்பட்ட ஒன்று, ஒன்றுக்கொன்று முரணானது, எதிரானது. ஈமான் என்பது உண்மையின் மீது கட்டமைக்கப்பட்ட ஒன்று. எவரிடத்தில் உண்மை குடிகொண்டிருக்குமோ அவரிடத்தில் தான் ஈமான் இருக்கும். எப்படி உண்மை இருக்கிற இடத்தில் பொய் இருக்காதோ அதுபோல் ஈமான் இருக்கிற இடத்தில் பொய் என்பது இருக்காது. ஒருவரிடத்தில் பொய் இருக்குமே ஆனால் அங்கே ஈமானை அந்த பொய் அழித்துவிடும் என்பதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எச்சரித்தார்கள், முஃமினிடத்தில் பொய் என்பது இருக்கவே கூடாது என்று பெருமானார் எச்சரித்தார்கள். பொய் எந்த அளவுக்கு பாவமான ஒன்று, குற்றமான ஒன்று என்பதை அல்லாமா இப்னு கையும் அவர்கள் மிஃப்தாஹு தாரி சஆதா என்கிற ஒரு நூலில் அற்புதமான நிகழ்வின் மூலமாய் விளக்குவார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், இப்னு கையும் அவர்கள், ஒரு நாள் நான் மரத்தடியின் கீழ் அமர்ந்து இளைப்பாறிக் கொண்டிருந்தேன். என் பக்கத்துல ஒரு செத்துப்போன வெட்டுக்கிளையின் இறகு ஒன்று இருந்தது. அந்த இறகை தேடி ஒரு எறும்பு ஒன்று ஊர்ந்து வந்தது. அந்த எறும்பை கவனித்தேன். அந்த எறும்பு ஊர்ந்து வந்து அந்த செத்துப்போன இறகை, வெட்டுக்கிளியின் இறகை தூக்குவதற்கு முயற்சி செய்கிறது, இழுத்து செல்வதற்கு முயற்சி செய்து, ஆனால் முடியல. கடைசியாய் அந்த எறும்பு தன் புற்றுக்கு போய்விட்டது. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா சென்ற எறும்பு ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிக் கொண்டு எறும்பு கூட்டத்தோடு அந்த இறகு இருந்த இடத்தை நோக்கி வருகிறது. அந்த இடத்தை நோக்கி வருவதை பார்த்த நான் அந்த இறகை நான் தூக்கிவிட்டேன். அந்த இறகு இருந்த இடத்துக்கு அந்த எறும்பு கூட்டம்லாம் வந்துச்சுங்க. அந்த இறகை தேடி தேடி பார்த்துச்சுங்க, கிடைக்கலன்னு சொன்னோன்னே எல்லா எறும்புகளும் தன் புற்றை நோக்கி திரும்பி விட்டன. ஆனால் அந்த எறும்புகளை எல்லாம் அழைத்து வந்த ஒரே எறும்பு, முதல் எறும்பு, அது மட்டும் அந்த இறகை தேடிக்கொண்டே இருந்தது. நான் உடனே கீழே வச்சிட்டேன். அந்த இறகை மீண்டும் அந்த எறும்பு தூக்குவதற்கு முயற்சி செய்து தூக்க முடியல. உடனே மீண்டும் புற்றுக்கு இரண்டாவது முறையாய் போகிறது. எறும்பு கூட்டத்தை மீண்டும் அழைத்து வருகிறது. இவைகளெல்லாம் வருவதை பார்த்த நான், இப்னு கையும் சொல்கிறார், நான் அந்த இறகை இரண்டாவது முறை தூக்கிட்டேன். மீண்டும் அந்த இடத்துக்கு வந்து எல்லாம் சுற்றி உத்தி தேடி பார்க்குதுங்க, இறகு கிடைக்கவில்லை. எல்லா எறும்புகளும் திரும்பி விட்டன. முதல் எறும்பு மட்டும் அந்த இடத்திலே நிற்குது. நான் கீழே வச்சிட்டேன். உடனே எறும்பு இதை தூக்குவதற்கு முயற்சி செய்து முடியல, மீண்டும் போயிருச்சு. மூன்றாவது முறையாய் தன் புற்றுக்கு சென்று எல்லா எறும்புகளும் அழைத்து கொண்டு வருகிறது. நான் மீண்டும் அந்த இறகை தூக்கிவிட்டேன். வந்து எல்லா எறும்பும் தேடி தேடி பார்த்துங்க, இறகு கிடைக்கல. இப்பொழுது நான் ஒரு ஆச்சரியமான செய்தியை பார்த்தேன். இப்போது எல்லா எறும்புகளும் சேர்ந்து தங்களை அழைத்து வந்த அந்த முதல் எறும்பை கொன்று குவித்து விட்டன. அதை கீறி கிழித்து அப்படியே அதை மையத்தாக ஆக்கிவிட்டன, கொலை செய்து விட்டன. இந்த செய்தியை பார்த்த, இந்த நிகழ்வை பார்த்த நான் என் உஸ்தாதிடத்தில் ஓடோடி போய் சென்று நடந்ததை சொன்னேன். என் உஸ்தாது சொன்னாங்க, அல்லாஹ்வும் பாவத்தை மன்னிக்கிட்டும்பா, இந்த மாதிரி மறுபடியும் நீ செஞ்சிடாத, இது போன்ற தப்பை மீண்டும் நீ செய்து விட வேண்டாம்.
ஏன் தெரியுமா எல்லா எறும்புகளும் சேர்ந்து அந்த ஒற்றை எறும்பை கொன்றன? காரணம், இந்த எறும்பு பொய் சொல்லி தங்களை கூட்டி வந்ததா எல்லா எறும்புகளும் நினைத்தன. இந்த மாதிரி இறகு இருக்கு, வா போய் எடுக்கலான்னு சொல்லி தன்னிடத்தில் பொய் சொல்லிவிட்டது என்பதாய் அந்த எறும்புகள் எல்லாம் நினைத்ததினால், பொய் என்பதை மிகப்பெரிய குற்றமாய் மிகப்பெரிய பாவமாய் கருதியதினால், பொய்யுக்கு தண்டனை கொலைதான் என்று அந்த எறும்பு நினைத்ததினால் அந்த எறும்பை எல்லா எறும்புகளும் சென்று கொன்றுவிட்டன என்பதாய் அல்லாமா இப்னு கையும் அவர்கள் எழுதுவதை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய படைப்புகளில் சிறிய படைப்பு எறும்பு என்பது அந்த சிறிய படைப்பான எறும்புக்கு கூட தெரிகிறது பொய் என்பது சாதாரணமான ஒன்று அல்ல. பொய் என்பது மிகப்பெரிய பாவம், அது மிகப்பெரிய குற்றம் என்கிற அளவிற்கு ஒரு உணர்வை அல்லாஹ் அந்த சிறு எறும்புகளுக்கு கூட, படைப்புகளில் சின்னதாக இருக்கக்கூடிய அந்த எறும்புகளுக்கு கூட கொடுத்திருக்கிறான். ஆனால் படைப்புகளிலே மகத்துவம் நிறைந்த படைப்பு, உன்னதம் நிறைந்த படைப்பு மனிதன். மனிதர்களாகிய நமக்கு இன்றைக்கு பொய் என்பது பாவமாகவே தெரிவது கிடையாது. எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் பொய் என்பது இன்றைக்கு சாதாரணமாக ஆகிவிட்டதை, சின்ன சின்ன விஷயங்களுக்கு தொடங்கி பெரிய விஷயங்கள் முதற்கொண்டு எல்லாவற்றுக்கும் பொய் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உருவாகி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. எல்லா இடங்களிலும் பார்க்கிறோம் தானே. ஆட்சியாளர்கள் பொய் சொல்கிறார்கள், குடிமக்களும் பொய் சொல்கிறார்கள், தலைவராயிருப்பவர்கள் பொய் சொல்கிறார்கள், தொண்டர்களும் பொய் சொல்கிறார்கள், பெற்றெடுத்த பெற்றோர்களும் பொய் சொல்கிறார்கள், குழந்தைகளும் பொய் சொல்கிறார்கள், வியாபாரிகளும் பொய் சொல்கிறார்கள், வாடிக்கையாளர்களும் பொய் சொல்கிறார்கள். இவர் தான் பொய் சொல்வாரு, இவர் சொல்ல மாட்டாரு என்று எந்த தரப்பையும் ஒதுக்க முடியாத அளவிற்கு எல்லா தரப்பு மக்களிடத்திலும் இன்றைக்கு பொய் என்பது புகுந்திருப்பதை பார்க்கிறோம். சொல்ல போனால் மிக மோசமான ஒரு செய்தி, பொய்யை பேசுபவன் இன்றைக்கு புகழப்படுகிறான். யார் பொய் பேசி சாதுரியமாய் தன்னுடைய காரியங்களை சாதித்துக் கொள்கிறாரோ, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கொள்கிற போது பொய் பேசி அந்த சூழ்நிலையில் இருந்து எவர் தப்பித்துக் கொள்கிறாரோ அவர் போற்றப்படுகிறார், அறிவாளி என்று பாராட்டப்படுகிறார். அதே சமயத்தில் உண்மையை தான் பேசுவேன் என்று சொல்லி நிற்பவர், பொய் பேசாமல் இருப்பவர், இவரெல்லாம் ஏமாந்தவன் தான், இவெல்லாம் பொழைக்க தெரியாதவன் தான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தூற்றப்படக்கூடிய நிலைக்கு தான் இன்றைக்கு சமூகம் மிக மோசமான நிலையில் சென்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நாம் புரிந்து கொள்ள வேண்டும், உண்மை பொய் என்பது எப்பொழுதும் ஒரு மனிதனை நல்லவனாய் மாற்றாது. பொய் ஒருவனை வழி கெடுக்கும், ஒருவனை பாவியாக்கும், பாவியை மிகப்பெரிய பாவியாக மாற்றும். ஆனால் உண்மை என்பது அப்படி அல்ல. கெட்டவனாய் இருப்பவனை கூட நல்லவனாய் மாற்றிவிடும், நல்லவனை மேலும் நல்லவனாய் ஆக்கிவிடும், வழிகெட்டவனைக்கு நல்ல பாதையை காட்டி கொடுக்கும், ஒருவனுக்கு பண்பட்ட உள்ளத்தை கொடுக்கும், நல்ல ஒழுக்கத்தை கொடுக்கும். உண்மையை, அப்பேற்பட்ட உண்மையை நாம் எல்லா நிலையிலும் பற்றி பிடித்து சுவனத்திற்கு சொந்தக்காராக அல்லாஹ் ஆக்குவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்